ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கல் மூலியமா ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ஸ்டடி பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கன்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. வியூவர்ஸ் ஆகிய நீங்க உங்களுடைய ஓன் அனாலிசிஸின் படி ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறத பத்தி டெசிஷன் எடுங்க. நானோ என்னோட சேனலோ எந்த வகையிலும் நீங்க பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு பொறுப்பாக மாட்டோம். நான் ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கி. ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் அப்படிங்கிறது பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம், நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் இந்த காம்பினேஷன் ஆஃப் 3 வச்சு மட்டுமே மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, 23,080 அப்படிங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க. மார்க்கெட்டோட எஸ்டர்டே லோ என்ன அப்படின்னா, 23,083 அப்படிங்கிற ஒரு இடம். மார்க்கெட் நேத்து எஸ்டர்டே லோ வைக்கும்போது, எனக்கு 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஏடிஎம் கால். இத நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்து கூட இத வச்சு நீங்க லிங்க் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ல நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ எண்டிங்ல உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவுக்கு நமக்கு 500 பிளஸ் லைக்ஸ் அண்ட் தென் 200 பிளஸ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து இதே மாரி நல்ல ஒரு கன்டென்ட் உள்ள வீடியோ உங்கள தேடி வந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 23,080 அப்படிங்கிற ஒரு இடத்துல. 23,283ல இருக்கும்போது 200 கால் நம்ம ஏடிஎம்னு சொல்றோம். 23,080ல இருக்கும்போது 200 கால நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓடிஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்பாட் எங்க இருக்காங்களோ அத வச்சு மட்டுமே நம்ம ஓடிஎம், ஐடிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனரல் பண்ணாம, நம்ம மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உள்ள கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது 23,200 பிளஸ் 83 அப்படின்னு போட்டோம்னா, 23,283 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 83 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் டிரா பண்ணிக்கிறேன். 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் மார்னிங் இந்த 83 அப்படிங்கிற ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்களே தவிர்த்து, இவங்க இத பிரேக் டவுன் அப்படிங்கிறது பண்ணல. அப்போ 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்பாட் சார்ட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடிஎம்மா இருந்தாங்க. பட் மேத்தமேட்டிக்கலி அவங்க ரன்னிங் மார்க்கெட்ல ஏடிஎம்மா ஆகறக்கு உண்டான சான்சஸ் நெறையாவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம மேத்தமேட்டிக்கல் வேல்யூல நமக்கு இங்க சொல்லுது. 83 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. இந்த 83 அப்படிங்கிற ஒரு வேல்யூ 23,283 அப்படிங்கிறது எஸ்டர்டே லோ. ஸோ அந்த 283 நம்ம 200 கால் ஆப்ஷன் கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 83 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸ்பாட் சார்ட் வந்து 23,080ல இருக்கும்போது 200 கால் வந்து ஓடிஎம். அந்த 200 கால் ஓடிஎம் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, நமக்கு இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது கம்பல்சரி மேத்தமேட்டிக்கல் லெவலுக்கு கீழ சஸ்டெயின் பண்ணியே ஆகணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி தான் நம்ம மேத்தமேட்டிக்ல வச்சு ஒரு ஸ்ட்ரைக் வந்து ஓடிஎம் ஆவாங்களா? இல்ல ஏடிஎம் ஆவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியும். ஓகே. இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் எபோவ் தான் நிக்க போகுது. அதே மாரி 23,200க்கு மார்க்கெட் போகப் போகுது அப்படிங்கிறத நம்ம 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் 84ல சப்போர்ட் எடுத்தத வச்சு நம்ம ஓரளவுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸின் அடிப்படையில நம்ம அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். இப்போ இவங்களுடைய லோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, 23,200 காலோட லோ ரூ. 74. ஓகேங்களா? 23,200 பிளஸ் 74 அப்படின்னு போட்டோம்னா, 23,074 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு வரும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் இங்க வந்து பாருங்க. இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பிரைஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓப்பன் அண்ட் தென் ஹை அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஓப்பன் அப்படிங்கிற பிரைஸ் ரொம்ப முக்கியம். 124 அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல 23,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது 224 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து நமக்கு மேத்தமேட்டிக்கலா கிடைக்கும். இந்த இடத்துல 224க்கு மேல 100 கால் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு சஸ்டெயின் ஆயிருந்தாங்க அப்படின்னா மட்டும் தான் 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த ஓப்பன் எபோவ் அப்படிங்கிறது நமக்கு சஸ்டெயின் ஆகறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறதே கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த 23,100 கால் ஆப்ஷன் பிரீமியம்
இந்த 224 எபோவ் சஸ்டெயின் ஆகாம இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஆனனால, இந்த 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பன் பிலோ வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றோம். அப்படி அனாலிசிஸ் பண்ணத வச்சு, இன்னைக்கு நான் ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பை பண்ணேன். ரூ. 129ல பை பண்ணிட்டு, ரூ. 170 என்னோட ட்ரெய்லிங் எஸ்எல் அப்படிங்கிறது எனக்கு ஹிட் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 61,000 அப்படிங்கிறது ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல் அப்படிங்கிறது நம்ம குடுத்துருக்கோம். அதுல ஒரு 16,000 லாஸ் அப்படிங்கிறது ஆயிருச்சு. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல 45,000 அப்படிங்கிறது எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட பெர்சனல் வியூவ நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். நீங்க பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ஸுக்கும், நீங்க மார்க்கெட்ல பண்ணக்கூடிய பை அண்ட் செல்லுக்கும் எந்த வகையிலும் நானோ, என்னோட சேனலோ பொறுப்பாக மாட்டோம். இது கண்டிப்பா என்னோட பெர்சனல் நாலேட்ஜ் அண்ட் தென் என்னோட டிசிப்ளின், என்னோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட்னால மட்டுமே வந்த ப்ராஃபிட்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதும் கிடைச்சிருச்சு. அதே மாரி 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஓப்பனுக்கு கீழ வரப்போகுதுன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸ்பாட் சார்ட்டும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, 23,274 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு மேலயும் இல்ல. 200 பிளஸ் அவங்களுடைய லோ. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல வச்ச ஹை என்ன? 23,267 அப்படிங்கிறது ஹை வச்சிருக்காங்க. ஸோ, நான் 250 கால் ஆப்ஷன் பிரீமியமும் அண்ட் தென் 300 புட் ஆப்ஷன் பிரீமியமும் நம்ம வந்து வச்சு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்றோம். அப்போ இத காம்பினேஷன் வச்சு நம்ம பண்ணும்போது 23,250யோட ஹை வந்து 145. அதே மாரி 23,300 புட்டோட லோ வந்து பார்த்துட்டீங்கன்னா 116. ஸோ காலோட ஹைய புட்ல மார்க் பண்ணணும். புட்டோட லோவ கால்ல மார்க் பண்ணணும். ஆஸ் பெர் லாஜிக். கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட லோக்கு கீழ கரெக்ட்டா 1:00 அப்படிங்கிறது நமக்கு வராங்க. அதே டைம்ல புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு 145 அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ணல. பட் இந்த இடத்துல மேத்தமேட்டிக்கலா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கேண்டில் 1 மணி கேண்டிலோடைய லோ வந்து 127, குளோசிங் வந்து 139 ஓகேங்களா? இவங்களுடைய ஹை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 127, இவங்களுடைய குளோசிங் வந்து 112. இந்த 2மே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது, இந்த 127 அப்படிங்கிறது ஒரு காமன் வேல்யூவா கிடைக்குது. இதுல கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 127 அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட அந்த கேண்டிலோட ஹை. அப்ப இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது குளோஸ் வச்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் பிரீமியம் கேண்டிலோட லோ 127க்கு கீழ கால் ஆப்ஷன் பிரீமியம் குளோஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் அனலைசிஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல இதுக்கு மேல 23,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த லோவ சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு நெறைய இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில அப்படின்னு சொல்லிட்டு நான் பெர்சனலா ஒரு புட் ஆப்ஷன ஒரு பை அப்படிங்கிறது பண்ணியிருந்தேன். 23,300 மைனஸ் 116 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, 23,186 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். நான் கால்குலேட்டர் எடுத்து போட்டு காட்டுறேன். ஸோ நம்மளோட சேனல பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 500 பிளஸ் லைக்ஸ், 200 பிளஸ் கமெண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த ஒரு கான்செப்ட்ட நீங்க ரெக்கார்டட் வீடியோஸ் மூலியம் கத்துக்கணும், இல்ல ஆன்லைன் கிளாஸஸ் மூலியமா நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட் செக்ஷன்ல நான் பின் பண்ணி குடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்தரா நம்ம மூவ் அப்படிங்கிறது பண்ணலாம். 23,300 மைனஸ் 116. ஸோ இந்த வேல்யூ 23,184 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எந்த அளவுக்கு மார்க்கெட்ல நமக்கு ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. 23,184 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அது எத்தன மணிக்கு மேல நம்ம போடுறோம்? 12:50 அண்ட் தென் 1:00க்கு மேல தான் நமக்கு அந்த வேல்யூவே கிடைக்கும். ஸோ 23,184 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ மார்க்கெட் பாருங்க. ஒரு சப்போர்ட் டூ ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் டிராவல் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் அண்ட் தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் டெய்லியுமே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது நமக்கு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹைய நெக்ஸ்ட் கேண்டிலோட ஹை நமக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால ஜஸ்ட் ஹை மட்டும் தான் நமக்கு ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஆகும். அப்ப அக்யூரேட்டா பாருங்க. மார்க்கெட் இந்த லெவல பிரேக் அவுட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை அப்படிங்கிற ஹை ஷிஃப்டான அந்த ஒரு சப்போர்ட் லெவல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குறாங்க. அங்கிருந்து இந்த 184 அப்படிங்கிறது போறாங்க. ஸோ அங்கிருந்து ஃபர்தரா இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் அவுட் பண்ண முடியாத காரணத்தினால ஒரு ஸ்ட்ராங்
அங்கேருந்து இந்த 145 அப்படிங்கிற ஒரு லெவல் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை நமக்கு ஸ்வீப் ஆகி நெக்ஸ்ட் கேண்டிலோடைய ஹை வச்சிருக்கு. அதுக்கு மேல தான் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால 23,145 அப்படிங்கிற ஒரு லெவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு ப்ளே ஆகுது அப்படிங்கிறது பாருங்க. அதே மாரி மேத்தமேட்டிக்கலாவும் நமக்கு 23,250 கால் ஆப்ஷன் பிரீமியம், 23,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் பாருங்க. 23,200 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 83 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. மார்க்கெட் 23,080ல இருக்கும்போது 200 கால் ஓடிஎம். பட் நமக்கு மேத்தமேட்டிக்கலா நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது 83க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது, இவங்க ரன்னிங் மார்க்கெட்ல ஏடிஎம் ஆகறக்கு உண்டான சான்சஸ் நமக்கு நெறையாவே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி விஷயங்கள், இந்த மாரி லாஜிக்கா நம்ம மார்க்கெட்ட பேக் டெஸ்ட் அண்ட் தென் லைவ்ல நம்ம அனாலிசிஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும் தான், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிஸ்க் மேனேஜ்மென்ட், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட சைக்காலஜிக்கல், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நம்ம டெவலப் பண்ணி தான் ஒரு நல்ல ட்ரேடரா ஆக முடியும். ஜஸ்ட் கான்செப்ட்ட மட்டுமே கத்துக்கிறனால ஒரு நல்ல ட்ரேடரா ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மார்க்கெட் சைக்காலஜி அண்ட் தென் ஒரு ட்ரேட் பண்றக்கு ட்ரேடர் மைண்ட் செட் அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா வைக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம எவ்வளோதான் ஸ்டாப் லாஸ தள்ளி வச்சாலும், மார்க்கெட் பாராபட்சமே வந்து பார்க்காம அடிக்கும். புரியுதுங்களா? அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கரெக்ட்டா அனலைசிஸ் பண்ணிட்டு, உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவ எடுத்து நீங்க மார்க்கெட்ல அனலைசிஸ் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறத பத்தி நீங்க டெசிஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஸோ மத்தபடி நம்மளோட சேனல பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஸோ ரெக்கார்டிங் வீடியோஸ், ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.